எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே கடந்த சில வாரங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு 2 நபர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவது ஆபேலை பற்றியும், இரண்டாவது ஏனோக்கை பற்றியும் நாம் சிந்தித்தோம். இந்த இருவரும் தேவனோடு உள்ள உறவில இருந்தபடியினாலே அவர்கள் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள். தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்த 2 பேரை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இப்பொழுது இந்த எபிரேய ஆசிரியர் இந்த 2 பேரை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நபருக்கு செல்வதற்கு முன்பதாக இடையிலே வேறொன்றை இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தொடர்ச்சியாக அவர் விசுவாச வீரர்களை பற்றி, விசுவாசத்தோடு இருந்த மனிதர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகவில்லை. 6வது வசனத்துல ஒரு கேப் விடுறாரு. விட்டுட்டு 7வது வசனத்திலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப 6வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆபேலை பற்றியும் ஏனோக்கை பற்றியும் எழுத்தாளர் சொல்லிவிட்டு இப்ப 6வது வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த 2 உதாரணங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, அவன் தேவனிடத்துல விசுவாசமாய் இருப்பது எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆபேல் எப்படி அவன் தேவனை விசுவாசித்தான், ஏனோக்கு எப்படி தேவனை விசுவாசித்தான். இந்த இருவரும் அவர் தேவனாலே மெச்சிக்கொள்ளப்படத்தக்க காரணம் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமாய் இருந்ததின் காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவன் மேலே விசுவாசத்தோடு இருந்தார்கள் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே ஒரு ஸ்டாப், அங்கே ஒரு நிறுத்தி விட்டு மறுபடியுமாக 7வது வசனத்திலே அங்கே மற்றொரு விசுவாசத்தில் இருந்த நோவாவை குறித்து இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒருபோதும் பிரியமாய் நாம் இருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது 7வது வசனத்திலே மற்றொரு விசுவாச மனிதனை குறித்து, விசுவாசத்திலே உறவிலே இருந்த மனிதனை குறித்து இங்கே சொல்லுகிறார். அவர்தான் நாம் அனைவரும் நன்றாக அறிந்த நோவாவை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த ஒரு வசனத்திலே நோவாவினுடைய மொத்த சரித்திரத்தையும் எபிரேய ஆசிரியர் அடக்கி விடுகிறார். ஆனால் இது மட்டுமல்ல நோவாவின் சரித்திரம். நோவாவினுடைய சரித்திரத்தை நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். எப்படி நோவா அங்கே விசுவாசத்தினாலே என்னவெல்லாம் செய்தான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னவெல்லாம் செய்தான் என்பதை அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். அந்த பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி இங்க ஆதியாக புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நோவாவினுடைய இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஜனங்களை பற்றி இந்த 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் படிக்க முடியும். எப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று 5வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது அறிகிறோம். பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்ப தேவன் அங்கே மனிதனுடைய பூமியிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். ஏன் நான் மனிதனை பூமியிலே படைத்தேன் என்று சொல்லி விசனப்படக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய அக்கிரமமானது அது பூமியிலே பெருகி போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், அவன் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி கர்த்தர் காண்கிறார். இதுதான் மனிதனுடைய இருதயத்தின் நினைவும் மனிதன் பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையுமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும், ஒவ்வொரு ஜனத்திற்கும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்கிறார் என்றால், இந்த பாவத்தையும் அல்லது மனிதன் செய்யக்கூடிய அக்கிரமத்தை அப்படியே விட்டுவிடக்கூடியவர் அல்ல. அப்படியே அது வளர்ந்து போகட்டும் என்று சொல்லி விடக்கூடிய தேவன் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். பாவத்திற்குமானாலும் சரி, மனிதனுடைய அக்கிரமத்திற்கானாலும் சரி, தேவன் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். அந்த அளவுகோலுக்கு மிஞ்சி என்ன செய்ய முடியாது என்றால் அங்கே போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே அவன் அந்த அக்கிரமம் பெருகும் பொழுது, தேவன் நிர்ணயித்த அந்த அளவின் அடிப்படையிலே வரும் பொழுது, தேவன் அங்கே நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த பகுதியிலிருந்து நாம் அறிகிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த காரியத்திலே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள், ஏனெனில் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் என்று படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்ப எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாக கூடிய ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். அந்த அளவுகோல் வரும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணக்கூடியவராக அல்லது பொறுத்து இருக்கக்கூடியவராக, அங்கே மனம் மாற வேண்டும் என்ற இடத்திலே கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் மனிதன் அந்த அளவை, அக்கிரமத்தை அவன் பெருக்கி பாவத்திலே வாழ்ந்து அந்த அளவிலே வரும் பொழுது தேவன் அங்கே தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். அடுத்ததாக தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே கூட நாம் இதே காரியத்தை படிக்க முடியும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 26வது வசனத்துல இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றோம். அப்ப இந்த பாபிலோன் ராஜ்யம் மிக பிரம்மாண்டமானது, உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு ராஜ்யமாக இருந்தது. அவங்க நினைச்சாங்க நாங்கள் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வோம் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை கோட்டை வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதே போல நாம் படித்துக் கொண்டு வருகிற இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பெருகினது என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அக்கிரமும் பாவமும் பெருகிக்கொண்டே செல்லாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெருகினது என்று சொல்லும் பொழுது தேவன் அந்த பெருகின பாவத்திற்கு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆண்டவர் நிர்ணயித்த எல்லைக்கு மேலாக எதுவும் என்ன செய்ய முடியாது என்றால் செயல்பட முடியாது என்பதை இந்த வசனமானது நமக்கு காட்டுகிறது. அதே போல ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே நீங்கள் படிக்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அக்கிரமம் அவருடைய சமூகத்திலே எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தேவன் அந்த சோதோம் கொமோரா ஆகிய 2 பட்டணங்களை அவர் அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல அன்றைய தினமே, அந்த 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் நினைத்தார்கள், நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா காலத்திலும் அடிமைப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களை அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர் நிர்ணயித்திருந்த காலத்திற்கு மிஞ்சி யாரும் எதையும் செய்ய முடியாது. பாருங்கள் 41வது வசனத்துல 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை குறித்திருக்கிறார், ஒரு எல்லையை நிர்ணயித்திருக்கிறார். அது பாவத்திற்கும் கூட அக்கிரமத்திற்கும் கூட ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு மேலாக அவர் செல்லும்படியாக ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார் என்றால் விடமாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அங்கே அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அங்கே சீசர்களுக்கு இதை கோடிட்டு காட்டுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்றார்,
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? எப்படி நோவாவின் காலத்திலே அக்கிரமமும் அநியாயமும் பெருகின பொழுது தேவன் அங்கே அந்த உலகத்தை சந்தித்து அங்கே நியாய தீர்ப்பை கொடுத்தாரோ, அதை போலவே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கும் தேவன் நியாய தீர்ப்பை அவர் கொடுக்க போகிறார். நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே அக்கிரமம், அநியாயம், வேசித்தனம், பொல்லாத காரியங்கள் இல்லையா, மனிதனுடைய இந்த செயல்பாடுகள், கடவுளுக்கு விரோதமான செய்யக்கூடிய இந்த செயல்கள், அங்கே மனசாட்சி இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இப்படி பெருகி போகும் பொழுது நாம் நினைக்கலாம், ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, ஏன் ஆண்டவர் இப்படி அமைதியா இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். எல்லா சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறார். அதற்கு மீறி என்ன செய்ய முடியாது என்றால் யாரும் செல்ல முடியாது. ராஜ்யங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் தமக்கு பிரியமானவனை ஆட்சி பீடத்தில் ஏற்றுகிறார். அவர் அவனை கீழே தள்ளவும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்ன நடக்கும் என்றால், இந்த ராஜ்யத்திற்கு, இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு அவர் ஒரு முடிவை உண்டாக்கி அவரே என்றென்றைக்கும் ராஜாவாக அங்கே 1000 வருடம் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து கொண்டு வரப் போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தேவனுடைய மனதை எது மாற்றும் அப்படின்னா, யோனாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அந்த ஜனங்கள் மனம் திரும்பின பொழுது இல்லைங்களா, ஆண்டவர் சொன்னார் யோனாவின் இடத்துல, நினிவே பட்டணத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போ, நினிவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். அப்படியே யோனாவும் போய் அந்த ஜனங்களுக்கு அங்கே தேவனுடைய செய்தியை கூறுகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் ராஜாவில் இருந்து அடிமை வரைக்கும் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்ப வரக்கூடிய அழிவை எது தடுத்து நிறுத்தும் என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பை எது தடுத்து நிறுத்தும் என்றால் அங்கே மனம் திரும்புதலாக இருக்கிறது. இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் கூட அங்கே ஆண்டவர், அங்கே கர்த்தரும் ஆபிரகாமுமாக என்ன செய்கிறார்கள் என்றால் பேசிக் கொள்ளுகிறார்கள். அங்கே ஆபிரகாம் அங்கே கேட்கிறார் 50 நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டே அவர் 10 நீதிமான்கள் வரைக்கும் அங்கே கேட்கிறார். ஆனால் ஒருவரும் என்ன செய்யல தெரியுமா? மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் ஒரு அங்கே நீதிமான்கள் இருக்கும், 10 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் நான் இந்த தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அங்கே யாரும் கர்த்தரை தேடக்கூடியவர் யாரும் இல்லாததினாலே அந்த தேசம், அந்த சோதோம் குமாரா பட்டணம் முழுமையாக அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்புதலானது அங்கே சேமத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் தேவன் அழிக்கும்படியாக தீர்மானித்திருந்த அந்த காலகட்டத்துல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போன அந்த காலகட்டத்துல தான் இங்கே ஒருவர் பிறக்கிறார். அவர்தான் நோவா. அவரை தான் எபிரேய ஆசிரியர் விசுவாசத்தினாலே நோவா என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட இந்த மோசமான யுகத்துல, இந்த காலகட்டத்துல தேவனை விசுவாசித்த, தேவனோடு கூட உறவில் இருந்த ஒரு மனிதன் தான் இந்த நோவாவாக இருக்கிறார். இந்த நோவா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இந்த நோவா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய பெற்றோர்கள் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். அப்ப நோவா அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, ரெஸ்ட், இளைப்பாறுதல், நம்மை தேற்றுகிறவன், நம்மை இளைப்பாற்றக்கூடியவன் என்பது இங்கே அர்த்தமாக நாம் பார்க்கிறோம். இந்த 29வது வசனத்தை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். அப்ப இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது இவனுடைய பெற்றோர் யாரு? லாமேக்கு இல்லைங்களா? இவர்கள் ஒருவேளை விவசாய வேலை செய்தவர்களாக இருந்திருக்க முடியும்.
இவர்கள் அப்படிதான் நாம் அறிய முடியும். ஏனென்றால் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு அவன் என்ன செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் பயிர் வேலை செய்யக்கூடியவர்களாக, விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இவருடைய தகப்பன், அதற்கு பிறகு நோவாவும் என்ன செய்திருக்கிறான், இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே லாமேக்கு, நோவாவினுடைய தகப்பன் லாமேக்கு இங்கு சொல்லுகிறார், கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்ம கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தாங்குவான். அப்படி என்றால் இவர் இவ்வளவு விசனப்பட்டு இவ்வளவு வருத்தத்தோடு அங்கே சொல்வதற்கு காரணம் என்ன? இவருடைய கர்த்தர் அந்த சபித்த பூமியில அவர்களால் என்ன செய்ய முடியலன்னா அவ்வளவு விளைச்சலை கொடுக்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், ஆனால் விளைச்சல் அவ்வளவு சிறப்பாக இல்லாத நிலைமையிலே தான் இந்த வார்த்தையானது அங்கே சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது நோவா பிறந்த பொழுது அவன் தகப்பன் நினைக்கிறார், இவன் நம் தோட்டத்திலே வேலை செய்து நல்ல விளைச்சலை கொண்டு வருவான் என இந்த நோவாவினுடைய தகப்பன் நினைத்திருக்க கூடும். தன்னுடைய குடும்பத்தை வறுமையை போக்கி தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று அங்கே இவருக்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து அவருடைய தகப்பனுடைய மனதினுடைய நிலைமையை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கஷ்டமான இந்த சூழ்நிலையில இங்கே நோவா பிறக்கிறார். பிறந்த பொழுது இவன் நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்வான், இவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே லாமேக்கு நினைத்தார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது இந்த லாமேக்கு நினைத்தது போல நோவா நடந்து கொண்டாரா? அல்லது இந்த லாமேக்கினுடைய இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினாரா? அவனுக்கு உண்டான அந்த வேலையின் பிரயாசத்திலும் அவனை தேற்றினாரா என்று சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை, இல்லைங்களா? ஒருவேளை நிச்சயமாக அவருடைய தகப்பனாரோடு கூட சேர்ந்து இந்த நோவாவும் வேலை செய்து இந்த கர்த்தர் சபித்த பூமியில அவர் கடினப்பட்டு உழைத்திருக்க கூடும். ஆனால் அதை பற்றி எல்லாம் இங்கே வேதம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறது என்றால், நோவாவை அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்து 9வது வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இங்கே அவனுடைய தகப்பன் ஒன்று நினைத்திருந்தார், இந்த கடினமான இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதிலே நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அங்கே நினைத்து அவனை பெற்றெடுக்கிறார். ஆனால் அங்கே அவனுடைய தகப்பன் ஒரு விதத்திலே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நோவாவை குறித்து அங்கே வேறொரு சித்திரத்தை அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவை குறித்ததான வரலாறு வேறு விதத்திலே செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், இந்த சபிக்கப்பட்ட பூமியில, மோசமான இந்த உலகத்துல அக்கிரமம் பெருகியிருந்த அந்த பூமியில நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்த நோவாவை இங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று நாம் இங்கே படிக்கிறோம். இந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறைமை பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், அதாவது நோவா அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறார் அல்லவா, அந்த நாள் வரைக்கும் தேவன் பூமியில ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும் அந்த நாள் வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொன்றார்கள், விற்றார்கள், நட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வினா, நோவா இதையெல்லாம் செய்யவில்லையா என்ற கேள்வி எழும்புகிறது. இதே காலத்திலே தான் நோவா வாழ்ந்தார்.
இந்த ஜனங்கள் செய்ததையெல்லாம் நோவா செய்தாரா செய்யவில்லையா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நோவாவும் தான் இந்த காரியத்தை செய்தார். என்ன? இந்த அவரும் என்ன செய்தார்? திருமணம் பண்ணினார். தன்னுடைய 3 மகன்களுக்கும் அங்கே அங்கே மருமகள் அங்க 3 பேருக்கும் திருமணம் செய்தார் இல்லைங்களா? அதே போல அவர் விவசாயம் செய்தார். இதையெல்லாம் செய்து கொண்டு வந்தவர் தான் நோவாவும் கூட இல்லைங்களா? அப்ப இந்த பூமியிலே அவங்க மற்றவர்கள் என்ன செய்தார்களோ அதையேதான் என்ன செய்தார்கள் என்றால் இந்த நோவாவும் செய்தார். அப்படி இருக்க இங்கே மற்றவர்களிடத்திலிருந்து நோவா எப்படி வேறுபட்டவராக இருக்கிறார்? ஏன் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது? ஏன் நோவா மட்டும் வித்தியாசமானவராக இங்கே நாம் பார்க்கிறோம்? ஏன் நோவாவை மட்டும் எபிரேய ஆசிரியர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே கொண்டு வருகிறார்? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னவென்றால் பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்று நாம் படிக்கிறோம். அப்ப நோவா தன் காலத்தில் இருந்தவர்கள் அங்கே எப்படி வாழ்ந்தார்களோ அதை போலதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நோவா வாழ்ந்தார். அதுதான் இந்த இடத்துல வித்தியாசம். அங்கே அதைதான் நம்ம இங்கே படிக்கிறோம் 9வது வசனத்துல, இருந்தவர்களுக்குள்ளே. அப்ப மற்றவர்கள் எல்லாரும் அந்த அழிவு வரும் வரைக்கும், கதவு பூட்டப்படும் வரைக்கும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி? இங்க நாம் லூக்கா படித்தது போல புசித்து குடித்து பெண் கொண்டு இதையே என்ன செஞ்சார்? கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. வேறு ஒன்றையும் அவர்கள் செய்யவில்லை. கடவுளுக்கு அடுத்த காரியத்தை எதையும் செய்யவில்லை. கடவுளை தேட வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய தாசனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது என்பதை எல்லாம் அவர்கள் அக்கறை கொள்ளாமல் அதை கேலி கிண்டல் செய்து தாங்கள் எப்படி வாழ விரும்பினார்களோ அதே போல என்ன செய்தார்கள் என்றால் வாழ்ந்தார்கள். ஆனால் நோவா அவர்களிலிருந்து எதிலே சிறந்தவராக, மாற்றம் உடையவராக இருக்கிறார் என்றால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு கூட நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைதான் மற்றவர்கள் செய்யல. ஆனால் நோவா என்ன செய்தார் என்றால் இவற்றோடு கூட இதையும் என்ன செய்தார் என்றால் சேர்த்து செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நோவாவின் காலத்தோடு தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காலமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போலவேதான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகமும் காணப்படுகிறது. இந்த கிருபையின் யுகத்துல ஆண்டவர் இந்த கிருபையின் யுகத்தை எதோடு ஒப்பிடுகிறார் என்றால் நோவா காலத்தில் வாழ்ந்த யுகத்தோடு ஒப்பிடுகிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தின் வாழ்ந்த ஜனங்களினுடைய அந்த காலத்தோடு என்ன செய்கிறார் என்றால் ஒப்பிடுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் என்ன செய்கிறோம்? அங்கே உழைக்கிறோம், வேலைக்கு செல்லுகிறோம், நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, திருமணம் செய்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அவர்களுக்கு திருமணம் செய்கிறோம், வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிறது போல நாமும் செய்து கொண்டு நாம ஏதோ நாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே நாங்க வீடு வாங்க மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், அப்படி என்றால் யாரும் கிடையாது. எல்லாவற்றையும் இந்த உலகத்தார் செய்கிறது போலதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நோவாவை போல நாம் வாழ்கிறோமா? அதுதான் முக்கியம். நாம் அதோடு கூட நின்று விடக்கூடாது. இந்த உலகத்தார் செய்கிறார்கள் அல்லவா, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நின்று விடக்கூடாது. நாம் அதற்கும் மேலாக கடந்து, நோவா அப்படிப்பட்ட காலத்திலே இருந்த போதிலும் தேவனோடு சஞ்சரித்தது போல, நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தது போல நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவதல்ல, இந்த உலகத்தினுடைய செயல்களோடு கூட ஒரு கிறிஸ்தவனுடைய அந்த வேலை நின்று விடுகிறதல்ல. அதற்கும் மேலாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு இருக்கிறது. அவன் பரலோகத்தை நோக்கிய பிரயாணத்தில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு இன்னொரு வீடு இருக்கிறது என்ற சிந்தையோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டியது அவசியம். இந்த மோசமான உலகத்துல நோவாவை போல நாம் நீதிமானும் உத்தமனுமாக வாழ வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நோவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது.
பிரியமானவர்களே, இவைகள் எதுவுமே நம்மை காப்பாற்றாது, வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றாது. இங்கே நாம் லூக்காவிலே நாம் படித்தோம், அவர்கள் நோவாவின் நாட்களில் நடந்தது போல, 26வது வசனத்துல, லூக்கா 17:26, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப இவர்கள் செய்து கொண்டிருந்த இவைகள் எதுவுமே அவர்கள் என்ன செய்யல தெரியுமா? காப்பாற்றவில்லை. எதுதான் நோவாவை காப்பாற்றினது என்றால், அங்கே நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய கிருபைதான் அவனை என்ன செய்தது என்றால் காப்பாற்று. ஆதியாகமம் 6ம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 8வது வசனத்திலே படிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவ கிருபைதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, 9வது வசனத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு உள்ள உறவுதான் நம்மை வரக்கூடிய பெரிய ஆபத்திலிருந்து என்ன செய்யும் என்றால் அங்கே காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை விசுவாசிகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், மேலானவருடையவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி என்ற சிந்தையோடு கூட என்ன செய்யணும் தெரியுமா? நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இதே சம்பவமானது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்ப மனுஷகுமாரன் வருவார்? இதை குறித்து காட்டுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப 38வது வசனம், எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இங்கே மத்தேயு ஒரு வார்த்தையை அங்கே சேர்த்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அந்த வார்த்தை அப்படி என்றால், அங்கே பாருங்கள், 39வது வசனத்துல, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணராதிருந்தார்கள் என்ற வார்த்தை தான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உணர்வற்று இருக்கக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை அறியாதவர்கள், வேதத்தை தெரியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சக்கூடிய வாழ்க்கையே முக்கியம் என்று சொல்லி, இந்த உலகத்தின் காரியங்களே முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வாழ்க்கையில என்ன இல்லை தெரியுமா? உணர்வு இல்லை. இந்த உணர்வில்லாத தன்மை எதுவரைக்கும் இருக்கும் என்றால், அந்த அழிவு வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும், அந்த அழிவு, அந்த தண்ணி அவங்களுடைய கழுத்து வரைக்கும் வரும்போது கூட அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? அங்க உணர்வு இல்லை. அதுக்கு பின்னாடிதான் அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காலத்திலே இப்பொழுதும் அதை போன்ற ஜனங்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். உணர்வு இல்லாமல் தாங்கள் இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக விசுவாசிகள் இவர்களை எல்லாம் பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் வாழ்கிறதை பார்த்து, ஓ இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அப்ப நாமும் அப்படியே வாழலாம் அல்லவா என்று சொல்லி நாம் அந்த ஒரு இடத்திற்கு என்ன செய்து விடக்கூடாது தெரியுமா? உணர்வற்ற நிலைக்குள் போய்விடக்கூடாது என்பதை தான் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் எச்சரிக்கிறார். அவர்கள் உணர்வில்லாமல் போனது போல நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? உணர்வற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்று நாம் இங்கே படிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா என்ன நடந்தது என்றால், நோவா எச்சரிப்பை பெற்றான் என்று நம்ம இங்க படிக்கிறோம். என்ன? விசுவாசமானது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இங்கே நாம் படிக்கிறோம். தேவ எச்சரிப்பை பெற்று. எதை குறித்து எச்சரிப்பை பெற்றான் என்றால், காணாதவைகளை குறித்ததான எச்சரிப்பு. அந்த 7ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. அப்ப நோவா எந்த எச்சரிப்பை பெற்றான் என்றால், காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்றான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது.
இந்த வசனத்தை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு 7வது வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. காணாத ஒன்றை அங்கே எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நோவா எதை காணவில்லை என்றால் வரக்கூடிய அழிவை நோவா காணவில்லை, இல்லைங்களா? நோவாவுக்கு தெரியாது இது போன்ற அழிவு வருமா அப்படிங்கிறதை இதுவரைக்கும் காணவில்லை. அல்லது மழை வருமா, ஏனென்றால் அந்த காலத்துல மழையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மழை அவன் தன்னுடைய வாழ்நாட்களிலே ஆதாம் உருண்டாக்கினதிலிருந்து அதுவரைக்கும் இப்படிப்பட்ட மழை பெய்ததே கிடையாது. ஆனால் தேவன் நோவாவிடத்திலே சொன்னார், இது போல பெருமழை பெய்யும், இது போல அங்கே உலகம் தண்ணீரினாலே அழிக்கப்படும் என்று சொன்ன பொழுது நோவா என்ன செய்தார் தெரியுமா? விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினார். இதுதான் விசுவாசம். காணாதவைகளை குறித்து அங்கே நம்புவதே விசுவாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாக அல்லது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூமியில என்ன இருக்காதாம்? அவர் எதை காண மாட்டாராம்? விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்ப கடைசி நாட்களிலே அநேகர் தங்கள் விசுவாசத்தை இழந்து போவார்கள். விசுவாசம் என்பது என்ன? காணாதவைகளை குறித்ததான அந்த எச்சரிப்பை ஜனங்கள் அதை நிர்விசாரமாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவைகள் எல்லாம் நம் காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தும் இன்றைக்கு ஒரு விசுவாசியினுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய எச்சரிப்பு மிக தெளிவாக நமக்கு முன்பதாக இருக்கிறது. அவருடைய வருகையின் நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் இருந்தும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசத்தோடு உள்ள அந்த உறவு ஐக்கியம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ, பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ. அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? காணக்கூடியதற்காக வாழ்கிறவர்களாக மாறி போவார்கள். காணக்கூடிய பொருள்கள் இருக்கிறது அல்லவா, காணக்கூடிய இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, இதற்காக வாழக்கூடியவர்களாக மாறி போவார்களே ஒழிய காணக்கூடாததற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த கடைசி நாட்களிலே அங்கே மழுங்கி போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகர் விசுவாசத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று படிக்கிறோம். பவுல் கூட சொல்லுகிறார், இந்த இவனையும் அலெக்சாண்டரும் விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்? சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட உறங்கின நிலைக்கு செல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். யாருக்கு சொல்றாரு? அங்கே தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மற்றவர்கள் அப்படின்னா என்னது? உணர்வில்லாது இருக்கக்கூடிய, காணக்கூடியவைகளுக்காக வாழக்கூடிய இவர்களை போல, அவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்கக்கூடாது. மாறாக நாம் உணர்வுள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். கவனித்தீர்களா? இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நாம் எதை தரித்து கொள்ள வேண்டுமாம்? பவுலும் சொல்லுகிறார், நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக. விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், காணக்கூடாதவைகளை அங்கே காணக்கூடாதவைகளை நாம் நம்பும்படியாக செய்வதுதான் விசுவாசம். ஒரு அழிவு வருகிறது, அதிலிருந்து காப்பாற்றக்கூடியதுதான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தை நாம் மார்க்கவசமாக தரித்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை ஒருபொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அற்பமாய் எண்ணக்கூடாது. 9வது வசனத்தை பாருங்கள். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை அழிவுக்கென்று நியமிக்கல, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே நியமித்தார் பிரியமானவர்களே. ஆகவே ரட்சிப்பை பெற்ற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்துல மற்றவர்கள் வாழ்கிறது போல வாழ்ந்து முடிப்பதல்ல நம்முடைய நோக்கம். அதற்கும் மேலாக தேவனோடு கூட வாழ வேண்டும், விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும். அங்கே நோவா, அதனால் அங்கே நோவா கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். கிருபை என்பது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை அதிக அதிகமாக என்ன செய்யணும் தெரியுமா? பெற்றுக்கொண்டு வாழ்வது மிக மிக அவசியம் என்பதை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நோவாவுக்கு எச்சரிப்பு வந்த பொழுது அடுத்ததாக நாம் படிக்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப விசுவாசம் அவனை எச்சரித்தது. எச்சரித்த உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? பயபக்தி உள்ளவனாகி இந்த எச்சரிப்பை கேட்ட பொழுது அவன் பயந்து போனான். பயந்து போய் என்ன செய்தான் என்றால், உடனடியாக அவன் செய்தது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப எச்சரிப்பு அடுத்த படிக்கு என்ன செய்கிறது என்றால் நம்மை கொண்டு செல்லுகிறது. என்ன? பயத்திற்குள்ளாக நமக்கு கொண்டு செல்லுகிறது. பயபக்திக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. பயம் என்பது நம் வாழ்வில் நல்லது. வேதாகமத்திலே 2 வகையான பயத்தை குறித்து நாம் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். ஒன்று, பாவம் செய்த பிறகு உள்ள பயம். அது முதலாவது பயம். என்னதுங்க? பாவம் செய்த பிறகு வரக்கூடிய பயம். இரண்டாவது, பாவம் செய்வதற்கு முன்பதாக வரக்கூடிய பயம் என்ற 2 பயம் இருக்கிறது. இப்ப இந்த பாவம் செய்த பிறகு உள்ள பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதாம் ஏவாளும் அங்கே பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு என்ன வந்தது என்றால் பயம் வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பயம் நல்ல பயமா அப்படின்னா இல்ல. இந்த பயம் என்ன செய்தது என்றால், இந்த பாவம் செய்த பிறகு வந்த இந்த பயம் அந்த அவனுடைய குடும்பத்தையே அழித்து போட்டது, குடும்பத்தை சீரழித்து போட்டது இல்லைங்களா? பாவம் செய்த பிறகு வரக்கூடிய பயம் அது நல்ல பயம் கிடையாது. அது நம்மை அழித்து போட்டு விடும். அது நம் குடும்பத்தை அழித்து விடும். பிரியமானவர்களே, மற்றொரு பயத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஹோலி ஃபியர், பரிசுத்த பயம். அது என்னவென்றால், பாவம் செய்வதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய பயம். அது எங்கே நாம் பார்க்க முடியும்? ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதுதான் பரிசுத்த பயம், பாவம் செய்வதற்கு முன்பதாக வரக்கூடிய பயம். இது என்ன செய்கிறது தெரியுமா? அங்கே அங்கே குடும்பத்தை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பாவம் செய்வதற்கு முன்பதாக நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை செய்வேன் என்று சொல்லி அந்த அந்த தெய்வீக பயம் அவனுக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கும் பொழுது, யாரெல்லாம் அந்த அக்னியும் கந்தமும் எரியக்கூடிய அந்த கடலிலே போவார்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே வருகிறது முதலாவது பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி அங்கே நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல பயப்படுகிறவர்கள் என்றால் என்ன? இப்படிப்பட்ட பயம் பாவம் செய்யக்கூடிய அந்த ஜனங்களை குறித்து அங்கே சொல்லுகிறது. அவர்கள் நித்திய நரகாக்கினைக்கு செல்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே விசுவாசத்தினாலே வரக்கூடிய அந்த பயமானது, விசுவாசத்தினாலே வரக்கூடிய அந்த எச்சரிப்பை பெற்று நமக்கு வரக்கூடிய அந்த பயமானது என்ன செய்கிறது என்றால், நம்மை மாத்திரமல்ல நம் குடும்பத்தையும் என்ன செய்கிறது என்றால் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பயத்திற்குள்ளாக இருக்கிறோம்? ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட பயம் உள்ளவனாக இருக்க வேண்டும்? பாவம் செஞ்ச பிறகு ஐயோ
நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே என்று வரக்கூடிய பயம் அல்ல. அது தவறான பயம். அது பிசாசினால் வரக்கூடியது. அது ஆதாமினுடைய பயமாக இருக்கிறது. ஆனால் பாவம் செய்வதற்குன்பது, ஒரு தவறு செய்வதற்குன்பது, ஒரு காரியத்தை தவறாக செய்வதற்குன்பது, ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், இது தேவனுக்கு பிரியமற்றது என்று சொல்லி விலகி ஓடுகிறானே, அவன் அந்த ஒரு அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களை மட்டுமல்ல தங்கள் குடும்பத்தையும் என்ன செய்கிறார்கள் என்றால் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இந்த நோவா தன் குடும்பத்தை காப்பாற்ற மட்டும் என்ன செய்யல தெரியுமா? இங்க பேழையை கட்டல. அதை நல்லா கவனிக்கணும். இந்த நோவா என்ன செய்தார் தெரியுமா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று படிக்கிறோம். நோவா மற்றவர்களிடத்திலும் போய் ஏறக்குறைய 120 வருடங்கள் அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே பிரசங்கித்தார் என்று படிக்கிறோம். மற்றவர்களிடத்திலும் போய் இதை போன்ற செய்தியை சொன்னார். தேவன் அழிவை கொண்டு வரப்போகிறார், நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, இந்த பேலை அதற்காக தான் கட்டுகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான். அவன் விசுவாசத்தினாலே இவர்களை செய்தான் என்று நாம் படிக்கிறோம். நோவா தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். அதனாலே எபிரேய ஆசிரியர் அங்கே குறிப்பிடும் பொழுது அங்கே சுதந்திரவாளியானான் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், 7வது வசனம், 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆகவே பிரியமானவர்களே, நோவாவின் இந்த வரலாறு, இவனுடைய இந்த விசுவாசம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தபடியாகவே வாழ்ந்து போக, உலகத்தார் வாழ்ந்தபடியே வாழவில்லை, அதற்கும் மேலாக ஒரு படி முன்னேறி சென்று தேவனோடு கூட வாழ்ந்தான், விசுவாசத்தோடு கூட வாழ்ந்தான். தேவனுடைய எச்சரிப்பு வந்த பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான், பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சித்தான். இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த மோசமான உலகத்துல நம்முடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்றால், அது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கரத்திலும் இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை முன்வைத்து போகிறோம் என்பது மிக மிக அவசியம். நோவாவினுடைய வார்த்தைக்கு அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் மனைவியும் என்ன செஞ்சாங்கன்னா கீழ்ப்படிந்தார்கள். நோவா சொல்றது உண்மைதான் என்று சொல்லி கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் வந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படின்னால் என்ன? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தன் குடும்பத்திற்கு முன்பதாக நோவா வாழ்ந்து காட்டினான். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய குடும்பம் நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமா, கீழ்ப்படியுமா? நாம் அவர்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய சபையில நம்மை நம்பி எல்லாரும் வர முடியுமா? நாம் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து இந்த கடைசி நாட்களிலே நாம் உணர்வுள்ளவர்களாக, பயபக்தி உடையவர்களாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் வாழ்வது அவசியம். ஆகவே இங்கே 3ஆவதாக நோவாவை குறித்து படித்தோம். நோவா, அவன் விசுவாசத்தினாலே நோவா என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் துவங்குகிறார். நோவா விசுவாசத்தோடு அங்கே உறவில் இருந்தபடியினாலே அவன் வந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றினான். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்யலாம். கிருபையுள்ள எங்க நல்ல பிதாவே, நாங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய அடியான் மூலமாக நீர் எங்களுக்கு கொண்டு வந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே நோவாவுக்கோ என்று நாங்கள் படிக்கிறோம். உங்கர்த்தா விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ஆபேலை பற்றியும் ஏனோக்கை பற்றியும் நாங்கள் படித்தோம். இன்றைக்கு நோவாவை பற்றியும் நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்று கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று
அற்புதமான ஒரு காரியம் கர்த்தாவே. எங்களுக்கும் உம்முடைய கிருபை கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாங்கள் படிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கும் கிருபையை நீர் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அதிகமான கிருபைகளை தாரும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ சரீரத்திலே நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிசாசானவன் கூட என்று எங்களுக்கு எதிரிடையாக செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாங்கள் அதிக கவனமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்பிலே இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அந்த கேட்ட வசனங்களின்படி விசுவாச வீரர்களாக அவர்களும் திகழ வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கலந்து கொண்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்திரளும், அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்திரளும். இந்த இரவிலே எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்திலே தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்